நீல கலர் கொல்கட்டை செஞ்சு தரவா? 2 கப் தேங்காய் துருவல் கொஞ்சமா வறுத்து, 1 கப் கெட்டியான வெள்ளப்பாகு இல்லனா நாட்டு சர்க்கரை சேர்த்து, உப்பு, ஏலக்காய் தூள், அப்புறமா நெய் விட்டு கிளறி ஓரளவுக்கு கெட்டியானோன அடுப்பு அணைச்சு சூடு குறைஞ்சோன இவனை உருண்டை பிடிச்சு ஒரு பக்கமா உட்கார வைங்க. வறுத்த அரிசி மாவு இடியப்ப மாவுன்னு கேட்டா கிடைக்கும். எடுத்து ஒரு பக்கமா தண்ணி சூடாக்கி உப்பு கொஞ்சம் நெய் விட்டு நீல கலர் கிடைக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி சங்கு புஷ்பம் சேர்த்து கொதிச்சோன அரிசி மாவுல கொதிக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். பார்த்து பத்திரம், சுடும். பை த வே, நீங்க சாப்பிட்டீங்களா? அகப்பைய வச்சு இப்படி கிண்டி மாவு சூடு குறைஞ்சோன நல்ல கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில வெந்து மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும். குக்கிங்க என்ஜாய் பண்ணி செய்யும்போது அந்த ஃபன் இருக்குல்ல, அது கியூட். நீ உருட்டு, பாத்திரம் கழுவுற எனக்கு தானே தெரியும் அப்படி நினைக்காம மாவு உருட்டுங்க. பெருவிரல் வச்சு நச்சுன்னு அழுத்தி இப்படி பொந்து செஞ்சு அதுக்குள்ள பூரண பால் வச்சு கையால் உருட்டி எடுத்தா எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது என்ன, நீங்க விநாயகருக்கு மட்டும்தான் கொழுக்கட்டை செய்வீங்களா? அதான் தைப்பூசத்துக்கு நீல நிற சிவன் நெற்றிக்கண்ல தோன்றின நம்ம டார்லிங் முருகனுக்கும் கொழுக்கட்டை செஞ்சிருக்கோம். ஆவியில வேக வச்சு எடுத்தா அம்சமா அவன் ரெடி.